மை ஃபேமிலி இன்னைக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா, நான் 60.50 கிராம் அப்படியே தான் இருக்குது. மாறிக்கிட்டே 50 கிராம் 100 கிராம் அதிகமாக தான் காட்டுது. பார்க்கலாம். வாக்கிங் இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறேன். நான் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். காலையில் டைமில் எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஈவினிங்கும் வந்து பண்ணலான்னா பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக ஒர்க் அவுட்டும் வாக்கிங்கும் இதோட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னா சரசரன்னு 25 நாளில் 2 கிலோ குறைச்சிடலாம். ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. நான் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறதே இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டில் மாற்றம் வராமல் கூட இருக்கலாம். ஆனால் இன்ச்சஸ்லாம் மாற்றம் தெரியுது. போடக்கூடிய ட்ரெஸ்ஸு வந்து அந்த ஸ்டொமக் கிட்டலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வருது, நல்லாவே தெரியுது. கழுத்துக்கிட்டலாம் வந்து ஷோல்டர்லாம் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு இறங்குற அளவுக்கு லூஸ் ஆகுது, அதுவும் தெரியுது. ஆனால் இருந்தாலும் வெயிட்டில் மாற்றம் வரணும், அதுக்கு நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலோரிஸு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங்கும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாக்கிங் போய் ஒர்க் அவுட்டை 1 ஹவர் பண்ணோம் அப்படின்னா அப்படியே சூப்பராக உடம்பு குறையும். நான் வந்து 3 வேளையும் சாப்பிட்றேன், போய் உட்காந்து ஒர்க் பண்ணுறேன், வீட்டுக்கு வரேன், வீட்டில் இருக்க வேலையை செய்கிறேன் அப்படின்னா அப்போது கரெக்டாக என் உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகிடுச்சி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங்கும் போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா நேற்று பச்சை பயிர் மாவு அரைச்சது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து 2 தோசை ஊற்றிக்கிட்டேன். நேற்று அரைச்ச சட்னி இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு பீஸ் வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டேன். நெல்லிக்காய் ஜூஸு இன்றைக்கி மோர் போடாமல் சேம் அதே டைப்பில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து காலையில் சாப்பிட்டேன். பச்சை பயிர் தோசை நல்லா ஃபுல்ஃபில்லாக இருந்தது. மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 70 கிராம் ரைஸு, அதுக்கு ரசம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு அரை இட்லியை பொடி இட்லியாக எடுத்துக்கிட்டேன். ரைஸ் வந்து 70 கிராமாக எடுக்க காரணம் ஒரு அரை இட்லி எடுத்துக்கிறனால ஈவன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டேன். இதோட முருங்கைக்கீரை பருப்பு போட்டு பொரியல், அவரைக்காய் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். அதை வச்சு பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்டேன். எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா காய் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு துவரம் பருப்பு சாம்பார் வைக்கலான்னு வச்சுருந்தேன். அதையே வந்து எல்லாத்துக்கும் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மதியம் சாப்பிட்டதே ஃபுல்ஃபில்லாக இருந்தனால இன்றைக்கி சேலடோடு விட்டுட்டேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலனே ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிட்டு அதோட நீர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இது எங்கள் ஊரில், அது 2 ப்ளஸ் வந்து ஒரு கேரட்டை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்வீட் கார்னை முழுசாக சாப்பிட்டேன். ஸ்வீட் கார்ன் சாப்பிடும்போது நல்ல ஃபைபர் வேலை செய்யும். நமக்கு அடுத்த நாள் வயிறு க்ளீனாகவும் குடல் க்ளீனாகவும். ஃபேமிலி இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டீங்க. இன்னைக்கு நான் 60.500 கிராம் என்ன அதிகமாயிட்டே போகுது இந்த 1 வீக்கா அப்படின்னு நினைக்கலாம். நான் எந்த விதமான சீட்டிங்கும் பண்ணல, வீடியோல காட்டுற மாதிரிதான் இருக்கு. அப்படியே நான் ஏதாவது சாப்பிட்டாலும் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன். இது வந்து மத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன். நான் எந்த விதமான சீட்டிங் பண்ணா கண்டிப்பா அதையும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். இது எனக்கான வெயிட் லாஸ் கிடையாது, உங்களுக்கான வெயிட் லாஸ். சோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் தான் இந்த வீடியோவை தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கேன். விடாம போட்டுட்டு இருக்க காரணமே நீங்க தான். இத பார்த்து நிறைய பேர் உடம்பு குறைப்பீங்கன்னு தான் நான் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். ஆனா நான் எந்த விதமான சீட்டிங்கும் பண்ணல. நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 78 கிலோ இருந்தேன்னா ஒரு நாளைக்கு 2000 இருந்து 2300 கலோரிஸ் உடம்பு கொடுத்துட்டு இருந்தேன். குறைக்கலான்னு சரி நம்ம உடம்பு குறைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த 2300 கலோரிஸ 1300ல இருந்து ஒரு 1500க்குள்ள கொடுத்துட்டு இருந்தா அப்படிங்கும் போது என்ன இது நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிஸ் வரலையே அப்படின்னு சொல்லி என் உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே என் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பையே அது கலோரிஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கும். சோ நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கரைய ஆரம்பிச்சிருக்கும். நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு குறைஞ்சி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 1300 கலோரிஸ் தான் நம்ம உடம்புக்கு தேவையானதுன்னு சொல்லி நம்ம உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் 2300ல இருந்து 1300 தான் கொண்டு வந்துட்டேன். ஆனா நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சுகரோ இல்ல கார்போஹைட்ரேட் உள்ள உணவோ இல்லாம ஆனா சத்து உள்ள பொருளாவும் அதே அளவுக்கு நான் உணவு கொடுத்துட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது என்னோட உடம்பு அதை அடாப்ட் பண்ணிட்டு அப்படியே அதுலயே ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் இதை என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் ஒர்க் அவுட் பண்றேன். அப்படிங்கும் போது அது எல்லாமே ஈவன் ஆயிடுது. அதுவும் ஈவன் ஆயிடுது. சோ உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகி சோ அப்படியே ஸ்டேபிளா நின்றும். இப்ப நான் இதுல என்ன மாற்றம் பண்ணலாம் அப்படின்னா நான் ஒர்க் அவுட்டை இன்னும் 1/2 hour சேர்த்து 1 hour பண்ணிட்டு வாக்கிங்கும் ஒரு 1/2 hour போறேன். அப்படிங்கும்போது பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும். சோ என் உடம்பு என்ன பண்ணும்னா இன்னும் கொஞ்சம் கலோரிஸ் என் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புல இருந்தே எடுத்துக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா வெயிட்லயும் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். சோ வாக்கிங்கும் போலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஒர்க் அவுட்டும் இன்னும் 1/2 hour சேர்த்து பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். எனக்காக செய்யல, உங்களுக்கான ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சாகவும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் செய்ய ஆரம்பிக்கிறேன்.
கண்டிப்பா வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.